அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெறும் 5 மினிட்ஸ்ல இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காவை தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம தோலோட தான் ஊறுகாயில சேர்க்க போறோம். அதனால நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரோ டவலோ வச்சு ஈரமே இல்லாம நல்லா தொடச்சிருங்க. சுத்தமா ஈரம் இருக்கக்கூடாது. அப்பதான் ஊறுகாய் நம்ம கெட்டு போகாம இருக்கும். இப்போ இதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு பவுலில், ஈரமே இல்லாத பவுலில் மாற்றிக்குங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம அடிக்கடி ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்பப்போ செஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு இருக்குது, அதை நம்ம பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, ஊறுகாய்க்கு நல்லா இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கோங்க, வாசமாக இருக்கும். அதோட 3 வரமிளகாய், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம மாங்காயோட சேர்த்துட்டோம்னா அவ்வளோதாங்க, நம்மளுடைய மாங்காய் ஊறுகாய் வெறும் 5 மினிட்ஸில் தயாராகிடுச்சு. பொதுவாகவே ஊறுகாய் பண்ணுறது ஒரு பெரிய வேலையா இருக்கும். இப்போ அந்த மாதிரி கிடையாதுங்க. இன்ஸ்டண்டா ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம ரெடி பண்ணிடலாம். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா நீங்க செஞ்சு இதை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தேவைக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரையான ஒரு தண்ணி இல்லாத ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த ஊறுகாய் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 மந்த் வரை நீங்க ஃப்ரிட்ஜ்ல கெடாம இருக்கும். ஆனா 1 மந்த் வரை இந்த ஊறுகாய் நமக்கு வராதுங்க, சீக்கிரம் காலி ஆயிரும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.